என்னுடைய அறையில ஒரு பிள்ளை செத்து கிடக்கா, मेरे कमरे में एक बच्चा मरा पड़ा है, என் கட்டில ஒரு பிள்ளை செத்து मेरे கிடக்கா. खाट में एक बच्चा मरा पड़ा है। எப்படி செத்து கிடக்கலாம்? ऐसे कैसे मरा என் पड़ा வீட்ல है? ஒரு பிள்ளை எப்படி சாகலாம்? मेरे घर पर एक बच्चा कैसे मर सकता है? செத்த பிணத்தோடு தன்னுடைய வாயை இணைத்தார். मरे हुए उस बच्चे शव के ऊपर अपने मुंह को செத்த लगाया, பிணத்தோடு தன்னுடைய கண்ணை இணைத்தார். मरे हुए शव पर अपने आंखों को செத்த लगाया, பிணத்தோடு தன்னுடைய சரீரத்தை இணைத்தார். मरे हुए शव के साथ अपने शरीर को जुड़ा लिया। அவருடைய எண்ணம் ஒண்ணே ஒண்ணுதான், उसका केवल सोच एक ही இந்த था, செத்த பிணத்துக்குள்ள ये मरे हुए शव के अंदर ஏன் உயிர் போயாவது பிழைக்கணும், मेरा जान जाकर तो उसे जिलाना ஏன் चाहिए, வாயிலிருந்து போற வார்த்தையாவது அதை मेरे உயிர்ப்பிக்கணும், मुंह से जाने वाला शब्द तो उसे ஏன் जिलाना கண்ணிலிருந்து चाहिए, புறப்படுகிற ஒளி அதுக்கு ஒளி கொடுக்கணும், मेरे आंखों से निकलने वाली रोशनी उसके अंदर ஏன் रोशनी देना கையிலிருந்து है, புறப்படுகிற வல்லம் அதுக்கு வல்லமை मेरे கொடுக்கணும். हाथों से निकलने वाला सामर्थ उसके अंदर सामर्थ देना है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இந்த பாரம் இருக்கா? आज वैसे एक बोझ இன்னைக்கு है இந்த क्या? பாரம் இருக்கா? आज क्या वैसे बोझ है ஒரு हमारे अंदर? சொல்லட்டுமா? एक बात को कहूं क्या? அபிஷேகம் பெற்ற பிள்ளையின் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் அபிஷேகத்தின் வல்லமை இருக்கு. अभिषेक पाए हुए हर एक के